வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டும் இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி ஜமுனாராணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நெறி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதி என்னும் பரம் பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவின்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அண்ட நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்கப் பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வளித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். தாவத்தினை தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழ்வு தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கம் வழங்கியது மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு இந்த கருத்தை பற்றிய மேலும் ஒரு கவி வீடு பேறு
வீடு பேரு, வீடு பேருன்னு இதாயிருக்கு. அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல் ஆன்மீக நெறியாகும். போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும். மேலும் தெய்வ துணை கிட்டும். வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும். நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும். இன்ப மயமே எங்கும். இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். வீடு பேரு, வீடு காட்டும் வீடு பேரு. நாம் வாழ்கின்ற வீட்டின் அமைப்பே வீடு பேற்றை நோக்கிய ஒன்றுதான். படி, நுழைவாயில், நடை, கூடம், முற்றம், வெளி. இப்படி முன்கதவு பின் கதவு 2 இருக்கு. காரணமே இதுதான். பின்னாடி கதவு இல்லாமல் இருக்கக்கூடாது. அது எதையுமே தெரிந்து கொள்ள விரும்பாத, எல்லாமே எனக்கு தெரியும் என்ற ஆணவம். அதனால் எப்பவுமே வீட்டுக்கு முன் வாசலும் பின் வாசலும் இருக்கும். பிறகு வெளி, இறைநிலையோடு கலக்கின்ற நிலை. இப்படி நாம் வாழ்கின்ற வீடை வீடு பெற்றை காட்டும். சரி, இந்த உடல் ஒரு வாடகை வீடு. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? அப்போ இந்த உயிர் அவன் தந்த கடன், இந்த உடல் அவன் தந்த கொடை, ஆத்மா அவனுடைய சொத்து. இதுல எது நம்முடையது? இறைவன் தந்த நன்கொடை இந்த உடல். அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடன் வசூல் பண்ணுகிற நேரம் வந்தால் நம்ம என்ன சொல்லி புலம்பினாலும் விட மாட்டோம். அவனுடைய கடமையை சரியாக துல்லியமாக செய்து விடுவான். எனவே இந்த உடலே ஒரு வாடகை வீடுதான். இதுல 10 வீடு கட்டி வாடகைக்கு வர்றதுல பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். உண்மையான வீடு என்ன? வீடு பேர். அந்த வீடு பெற்று அடைந்த பக்குவத்தில் எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை என்பதைத்தான் இந்த கவியில சாமி சொல்றாங்க. அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல் இவை எல்லாமே ஆன்மீக நெறி. ஆன்மீகத்தில் ஒரு பக்குவம் அடைகின்ற போது, பக்குவம் அடைந்தேன் என்று காட்டிக்கொள்கின்ற போது, அவரிடத்தில் இருக்க வேண்டிய நற்பண்புகள் என்ன என்றால் அன்பு, இரக்கம், தொண்டு. முதலில் அன்பு இருக்கணும். அது பாசமாகவோ எல்லை கட்டியதாக இருக்கக்கூடாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே என்ற பேர் அன்பு, பெரும் கருணை, அது அடிப்படை. அன்பே சிவம் இல்லையா? லவ் இஸ் காட். எனவே அன்பு வேறு சிவம் வேறு என்பர் அறிவிலர். அன்பே சிவமாய் ஆனதை அறிகிலர். அன்பே சிவமாய் ஆனதை அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதுதான திருமந்திரம். எனவே வீடு பெற்றை அடையக்கூடிய உண்மை உணர்வு பெற்றுவிட்டால் அங்கே அன்பு மட்டும்தான் அடிப்படையாக இருக்கும். இந்த அன்பின் மலர்ச்சி தான் மற்ற நற்பண்புகள். அன்பின் வெளிப்பாடு என்ன? இரக்கம். எந்த உயிரை நாம் நேசிக்கின்றோமோ அந்த உயிர் நலமாக வாழ வேண்டும் என்பதுதானே. நாம வாழ்க்கையில பார்க்கிற போது கோபம், கவலை எல்லாம் எங்க வருதுங்க? நம்ம நெருங்கிய உறவு நட்பின் மீதான கோபம் வருது. ஏன் அவங்க நல்லா இருக்கணும்ன்ற ஆசையின்
அன்பின் வெளிப்பாடுதான் அப்படி இல்லையே என்ற போது ஏற்படுகின்ற சினம். அதனால் அன்பு அதனுடைய மலர்ச்சி இரக்கம். அப்ப இரக்கம் வருகின்ற போது சினம் இருக்காது. இன்னும் அவர்களால் முடியலையே, நாம் அதுக்கு இன்னும் என்ன உதவி செய்ய முடியும் என்றுதான் பார்ப்பாங்க. அப்ப சினம் என்பது சாதாரண மனோபாவம். அந்த சினமே எழாத வகையில இரக்கம் கொள்வது அன்பின் முழுமையான அன்பின் மலர்ச்சி. எனவே அன்பு இரக்கம் அதுவே தொண்டு. தொண்டு என்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்றது. பிரதிபலன் பார்க்காமல் செய்வதற்கு பெயர்தான் தொண்டு. அந்த 3 பண்புகளும் பெற்றது எதனால், பெறக்கூடியது எதனால் என்றால் தவம், பிறகு ஈகை, இன்சொல். அப்போ தொண்டு என்பதே சில இடங்களிலே ஈகை என்று மற்றவருடைய நலம் நாடி, அல்லது தொண்டுக்கும் ஈகைக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு நலம் அளிப்பது ஈகை. ஏன்னா பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது என்பார் மகர்ஷி அவர்கள். அப்ப அறத்தின் கோட்பாடுகள் ஈகை, ஒழுக்கம், கடமைதானே. அதனால் துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு நலம் செய்வது ஈகை. துன்பப்படுகிறார்களோ இல்லையோ எல்லோருக்கும் நலம் செய்வது தொண்டு. இப்படி ஈகை. பிறகு இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு வாய் வழியாக கருத்துகளாக வெளிப்படுகின்ற போது அவை இன்சொல். அதாவது அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்சொல்லாக இருக்குமே தவிர அது இன்னா சொல்லாக இருக்காது. ஒரு மாற்றம் என்பது அவள் எளிதில் நிகழ்ந்து விடுமா? குழந்தைகளை படி 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 சொல்லிட்டு இருக்கிறோம். அது அப்படியே தான் இருக்கும். வருஷ கணக்கு அதையே தான் சொல்லிட்டு இருப்போம். அப்ப அது கோபமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதனால் இம்மிடியட் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. சினிமா பார்க்குறோம், ஊர் சுற்றுறோம், அது போல சுகம் படிப்பதில் கிடைக்குமா? அதனால் செய்ய மாட்டாங்க. அப்போ அதான் இயற்கை இயல்பு. அதே போல நம்முடைய இயல்பு அவர்களை நெறிப்படுத்துவது மட்டுமே தான். அப்படி வருஷ கணக்கா படின்னு சொல்ல வேண்டியதுதான். அவர்களுக்கே வாழ்க்கை புரிகின்ற போது, வாழ்க்கையை பற்றிய ஒரு உணர்வு வருகின்ற போது அவர்களே திருந்திக் கொள்வார்கள். இப்படி அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல், இந்த அத்தனை நற்பண்புகளும் இணைந்ததுதான் ஆன்மீக நெறி, ஆன்மா சார்ந்த வாழ்க்கை நெறி, பரமாத்மாவோடு இணைந்த வாழ்க்கை நெறி. இந்த நெறியை போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும். எந்த அளவுக்கு ஆன்மீகத்திலே நாம் மேன்மை அடைகிறோமோ அந்த அளவுக்கு துன்பங்கள் குறைந்து கொண்டே வரும், பிரச்சனைகள் குறைந்து கொண்டே வரும். மேலும் தெய்வ துணை கிட்டும். அதாவது கோவிலுக்கு போறாங்க, அந்த பிரசாதத்தை வரிசையில் வாங்குறவங்க உண்டு. சில சமயங்கள்ல கும்பல்ல கையை நீட்டிக்கிட்டு மோதி அலைமோதுவதும் உண்டு. எப்படி என்றாலும் கை நீட்டுகின்ற அனைவருக்கும் அங்கு இருப்பு இருக்கின்ற வரைக்கும் பிரசாதம் கிடைக்கும். ஆனால் ஆண்டவரின் கருணை, தெய்வ கடாட்சம் யாருக்கு கிட்டும்? எல்லா பக்தர்களும் கிடைச்சதா? அப்போ தெய்வத்தின் அருள், திருவருள் என்பது யாருக்கு கிட்டும் என்றால், யார் தெய்வ நீதியை மதித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே திருவருள் கிட்டுமே தவிர வேறு யாருக்கும் கிட்டாது. அதனால் பக்தியிலே தொடங்கி முக்தியிலே நிறைவு பெறுவது வாழ்க்கை. எத்தனை பேர் முக்திக்கு போனாங்க? பக்தியிலேயே தேங்கி போன சாக்கடை வாழ்க்கை தானே.
அப்ப காரணம் என்ன என்றால், இந்த பக்தி வெறும் ஆசை, பயம், எதிர்பார்ப்பை மையம் கொண்டது. பிச்சைக்காரர்கள் மாதிரி போய் எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இது மிக சுருங்கிய அடிப்படை. ஆனால் ஓரளவுக்கு வாழ்க்கையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இறைவனை அறிவதற்காக பக்தி செலுத்துவதுதான் உண்மையான பக்தி. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எதையுமே கேட்கின்ற இடத்துல இறைவன் நம்மளை வைக்கல. அவரவர் கர்ம பலனுக்கு தகுந்ததை தவறாமல் துல்லியமாக கொடுத்து கொண்டேதான் இருப்பான். அவனுக்கு ரிமைண்டர் அவசியமும் கிடையாது, டியூட்டி கான்சியஸ் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற இறைவனின் கருணை புரிந்தவர்கள் அவர்கிட்ட கேட்பாங்களா? அதனால் என்னிடத்திலே எனக்கு இது செய்து கொடு என்று கேட்டால் அவன் தான் உண்மையான அசல் நாத்திகன். நாத்திகன் கடவுள் இல்லை என்பவன் அல்ல. கடவுள் நம்பிக்கொண்டே ரிமைண்டர் நோட்டீஸ் 1 2 3 போடுறானே, இவன் தான் அசல் நாத்திகன். அதனால் தெய்வ நீதியின்படி வாழ்ந்து விட்டால் இறைவன் எந்த கடனையும் வைத்துக் கொள்ள மாட்டான். அவருடைய திருவருளை வீடு தேடி வந்து டோர் டெலிவரி கொடுத்துருவோம். அதனால் தெய்வத்தின் கருணை துணை கிட்டும் வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும். வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும். புகழ் என்பது அரசியல்வாதிகள், சினிமா நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள், சில சமயங்களில் மிக பெரும் குற்றவாளிகள், அவங்களும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தானே. ஸோ புகழ் என்பது பாப்புலாரிட்டி அதல்ல, ஃபேம் என்று சொல்லுவாங்க பாருங்க, உயர் புகழ். அப்ப அந்த உயர் புகழ் என்பது யாருக்கு கிடைக்கும் என்றால், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் என்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்ப உயர் புகழ் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், தன்னுடைய கடமையை தவறாமல் ஆற்றுகின்ற போது அதன் மூலமாக நன்மை பெற்றவர்கள் ஆத்மார்த்தமாக நினைந்து நன்றி கூறுகிறார்களே, அதுதான் உயர் புகழ். அப்படி புகழ் நிறைவு ஓங்கும். நிறைவு என்பது என்ன? முழுமையாக வாழ்ந்து விட்டேன், இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர். எடுத்த மனித பிறப்பு எய்தேதே முழுமை, அந்த முழுமை பேர். இப்படி புகழ் நிறைவு ஓங்கும். நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால், வாழ்கிறான்னு சொல்லல, வாழ்வது சரின்னு சொல்லல, வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ 820 கோடி மக்கள் வாழ்கிறார்களா என்றால் அது ஒரு வாழ்க்கை முறைதான். ஞானிகளும் வாழ்ந்தார்கள், வாழ்கிறார்கள், அதுவும் ஒரு வாழ்க்கை முறைதான். ஆனா இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கர்மாவுக்கும் கர்ம யோகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த மக்களின் செயல்பாடுகள் எல்லாம் இன்பமும் துன்பமும் கலந்தவை. கர்ம யோகத்தின் ஞானத்தின் செயல்பாடுகள் எல்லாமே இன்பத்தை மட்டுமே தரக்கூடியவை. அதனால் வாழ கற்றுக்கொள்ளுதல், அதாவது தெய்வ நீதியின்படி இயற்கை சட்டப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை முறை ஒன்று, சமுதாயம் வாழ்கின்ற வாழ்க்கை முறை ஒன்று. இரண்டுக்கும் உள்ள பேதங்களே நாம் காண்கின்ற தனி மனிதன் பிரச்சனை முதல் உலக யுத்தம் வரைக்கும். அப்ப வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் மிக பெரும் பேதம் உண்டு. அதை புரிந்து கற்றதன்படி வாழத் தொடங்கிவிட்டால் இறைவன் நம்மை நோக்கி வரத் தொடங்கி விடுகின்றான். நாம் இறைவனை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுகின்றோம். இந்த ஞான பாதையிலே சறுக்கலே இருக்கக்கூடாது. அப்போ அதை பற்றுதல் மட்டும் பெரிதல்ல,
சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது நீயே என்பது போல அதை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலை, மனவளக்கலை பற்றி தெரிந்தது, வந்தோம், பயிற்சி எடுத்தோம், விட்டு விலகாமல் பற்றி கொள்ள வேண்டும். விட்டு விலகவே கூடாது. இதை விட வேறு மார்க்கம் இல்லை என்ற தெளிவு எப்ப பிறக்கும் என்றால், தொடர்ந்து படிக்கவும், கேட்கவும், சிந்திக்கவும், அதை பின்பற்றுவதற்கு முதல்ல முயற்சி எடுக்கணும். பிறகு பின்பற்றவும், பயன் கொள்ளவும், பயன்படவும். இப்படி ஒரு பாசிட்டிவ் லைஃப், ஒரு ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையில வருகின்ற போதுதான் அங்கே ஆன்மீகத்திலே சறுக்கல் இல்லாத ஒரு மேன்மை இருக்கும். நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும் என்றால், இந்த சாத்வீகமான அலைகள் நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் அந்த அலைகளை பரப்பிக் கொண்டேதான் இருக்கும். அப்போ குடும்பத்திலே ஞானத்தை சார்ந்து ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னார், அந்த ஞான அலைகள், அமைதி அலைகள், தெய்வீக அலைகள் அந்த குடும்பத்திலே வாழ்கின்ற மற்றவருக்குள்ளும் ஊடுருவும் இல்லையா? அப்போ காலம் நீளமானாலும் கூட நன்மைகள் நிச்சயமாக வந்து சேரும். அப்படி குடும்ப உறுப்பினர்களும் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு மறைமுகமாக துணை செய்வது இந்த சாந்தமான மனநிலை. இப்படி நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும், இன்பமயமே எங்கும். இந்த உலகத்துல என்ன குறைபாடுங்க? 820 கோடி மக்கள் அல்ல, இன்னும் பல கோடி மக்கள் வந்தாலும் இயற்கை முறைப்படி வாழத் தொடங்கிவிட்டோம் என்றால் உணவுக்கு பற்றாக்குறை கிடையாதுங்க. ஏன்னா வசதி என்று ஒன்று வந்துவிட்டால் நம்ம முதல்ல எல்லை மீறுவது உணவிலே தான். நினைத்ததை வாங்க முடியுது, உடனே வாங்கி வாங்கி சாப்பிட வேண்டியது, இல்லை சாப்பிட முடியாம அதை தூக்கி குப்பையில போடுறது. மார்க்கெட்டுக்கு போனால் எல்லா பழங்களும் காயில் வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டியது, பிறகு சாப்பிட விருப்பம் இல்லாமல் அழுகப்பட வேண்டியது. இது இங்கே வாழ்கின்ற இந்தியர்கள் பண்ற கூத்து இருக்கே. உணவை வீண் செய்வதற்கு இங்கு அஞ்சுவதே கிடையாதுங்க. அது ஒரு மனிதனின் உழைப்பு என்பதே இங்க புரிய மாட்டேன்றது. எனக்கு வசதி இருக்கு, நான் வீண் செய்வேன் என்பது உரிமை சாசனமாக போச்சுங்க. ஒரு முறை கோவையில வணிகம் என்ற ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது, அது 80களில் நினைக்கிறேன். அப்போ அன்னபூர்ணா தான் கோவையில் உள்ள மிக புதிய ஒரு உயர்தரமான முதல் ஹோட்டல் அது. அப்போ அந்த நிருபர் வந்து அந்த முதலாளி தாமோதரசாமி நாயுடு, அவரை பேட்டி கண்ட போது அவர் சொன்ன கருத்து, ஒரு நாளைக்கு கன்சூமர் வேஸ்டேஜ் மட்டும் 1.25 டன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஹோட்டல்ல ஒரு நாளைக்கு கன்சூமர் வேஸ்டேஜ் மட்டும் 1.25 டன் அப்படின்னா எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளவு சாப்பிட்றாங்க, கணக்கு பாருங்க. ஸோ இவ்வளவு உணவு இந்த உடம்புக்கு தேவையான்னு யோசிக்கிறோமா? இந்த உடம்புக்கு இவ்வளவு தேவையா? அவ்வளவு உழைக்கிறோமா என்ன? அதனால அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற போது அற்றான் அளவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றான் எழுதிருக்குமாறு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். உணவே மருந்து, மருந்தே உணவு. ஸோ இப்படி ஒரு மருத்துவம் இல்லாத ஒரு இலக்கணத்தை தந்த மகான் வாழ்ந்த பூமியில மக்கள் செய்கிற கூத்து என்னன்னு பாருங்க. ஸோ இயற்கை முறைப்படி நமக்கு எவ்வளவு உணவு வாழ்வதற்கு போதுமோ அந்த அளவுக்கு மட்டுமே உண்பது என்ற ஒரு பண்பாடு வந்துவிட்டாலே
இன்றைக்கு உள்ள உணவு 820 கோடி மக்களின் பசியை தீர்ப்பதற்கு மட்டுமல்ல, மிகுதியாகவே இருப்பதை பார்க்கலாம். அதே போல வாழ்க்கை வசதிகள். ஸோ காரணம் என்ன என்றால், இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் என்றார் கவிஞர் வாலின்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. ஸோ இப்படி வாலி பாட்டு தான். இப்படி ஒரு வசதி என்ற பேர்ல எல்லை மீறுகின்ற போது அது தனக்குத்தானே செய்து கொண்ட பாவம் என்பது கூட மக்களுக்கு தெரியாதுங்க. எல்லா வியாதியும் ஏன் வருது? நாம சாப்பிட்ட நான்வெஜ்ஜுக்கும் கொழுப்புக்கும் அடுத்தவங்க வியாதி வருமா என்ன? இல்லை அடுத்தவங்க சாப்பிட்ட இனிப்புக்கு நமக்கு டயபெட்டிக் வருமா என்ன? எனவே நமக்கு நாமே செய்கின்ற பாவங்கள் என்பது கூட மக்களுக்கு தெரிவதில்லை. இப்படி இந்த உண்மையை, இந்த இயற்கை ரகசியத்தை புரிந்து வாழ்க்கையை திருத்திக் கொண்டோம் என்றால் இன்பமயமே எங்கும். இந்த உண்மை எளிதென்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். இது என்ன கஷ்டம் இருக்குங்க? என்ன கஷ்டம் இருக்கு? அளவுக்கு மேல சாப்பிடக்கூடாது, அளவுக்கு மேல உடை அணிய முடியாது, 10க்கு 10 ஒரு ரெஸ்ட் ரூம், இதுக்கு மேல ஒரு தம்பதிக்கு தேவையில்லை. அவ்வளவுதானே. இந்த பூமி போதாதா என்ன? எனவே இதெல்லாம் நினைத்து பார்க்கின்ற அந்த பண்பாட்டையே உருவாக்க வேண்டிய அரசியலும் ஆன்மீகமும் பொருள் துறையும் தாங்கள் மட்டுமே நல்லா இருந்தா போதும் என்ற சுயநலவாதிகளாக இருப்பதனால இந்த 3 துறை மக்களே உலக மக்களை ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உழைப்பு எல்லாமே இவர்களுக்காகத்தான் சுரண்டிட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர உழைப்பின் பயனை நாம் பார்த்து யாருக்காக கொடுக்கலான்ற மாதிரி விட்டு வைக்கிறது இல்லையே, இல்லையா? டாக்ஸ் 28%, இன்கம் டாக்ஸ் 20%, ஒவ்வொரு பொருள் வாங்க போனாலும் வியாபாரி லாபம் 400%, 100%. இதுக்கு மேல நாம் வாங்கின்ற பொருளுக்கும் நாம் கொடுத்த பணத்துக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 10 பைசா பொருளை 1 ரூபாய் தந்து வாங்கிட்டு இருக்கிறோம். 10 பைசா பொருளை 1 ரூபாய் தந்து வாங்குறோம். இதுக்கு மேல எங்க போய் அறம் செய்ய விரும்பு? அதனால தான் நான் சொல்லுவேன், நடுத்தர குடும்பங்களுக்கெல்லாம் அறம் செய்ய விரும்பாதே. நம்ம வாழ்க்கையே அறத்துல தான் இருக்கு. ஒவ்வொரு ரூபாய் செலவு செய்யற போதும் 90 காசு அறம் தான். இதுக்கு மேல என்ன தனியா தர்மம் செய்ய வேண்டியிருக்கு? இப்படி எளிதென்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். அதனால் இதெல்லாம் யார் கொண்டு சேர்க்கணும்? இந்த 3 துறை தலைவர்கள். இவங்க தானே குத்தகை எடுத்துக்கிட்டாங்க. நாங்க தான் கடவுளுக்கு அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். நாங்க தான் உங்க வசதிக்கு அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கூட்டம். நாங்க தான் உங்க பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் அத்தாரிட்டி என்று சொல்லுங்க இன்னொரு கூட்டம். அப்போ எல்லா சிக்கலும் பிரச்சனை இவங்க மூலமா தானே வர முடியும், இல்லையா? அதனால இவருடைய இலக்கணம் என்ன என்பதை புரிந்து மக்கள் பின்பற்றவும் மதிக்கவும் தொடங்கிவிட்டால் இவங்க எல்லாம் தானாகவே சாமானிய ஆகிடுவாங்க. ஓடப்பர் எல்லாம் உதயப்பர் ஆகிவிட்டால் ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ என்பார் பாரதிதாசன். அப்போ ஓடப்பர் எல்லாம் உதயப்பரா மாறிட்டாங்க வச்சுக்கோங்க, அப்புறம் இவங்களும் ஒப்பப்பர் ஆகி விடுவார். அந்த காலம் வரும், வரலன்னா இயற்கையே அது கையில் எடுத்துக்கும். அப்போ ஏதோ ஒரு பற்றாக்குறை, நோய் அல்லது உலக யுத்தம், இதன் மூலமாக தெய்வ நீதி இந்த மனித குலத்தை சமன்படுத்திவிடும். ஸோ நாம திருந்திக்கிட்டா வலி கம்மியா இருக்கும். இறைவன் என்கவுண்டர் பண்ணினா வலி கொடுமையா இருக்கும். எது தேவை என்பதை மக்களுக்கு சொல்லி முடிவெடுக்க சொல்லிட்டா அவங்க முடிவெடுப்பாங்க. சொல்லவே இல்லைன்னா எப்படி தெரியும், இல்லையா? சொல்லவே இல்லைன்னா எப்படி தெரியும்? எல்லாம் சுயம்புகளா தானே கத்துக்கிறதுக்கு. அதனால சொல்லவும் செய்யணும், அதை ஆர்வமா கேட்கவும் செய்யணும். ஸோ கேட்பதற்கு ஆர்வம் இல்லைன்னாலும் சொல்றதுல பரவல் இருக்காது. மகரிஷியும் 95 வயசு வரைக்கும்
நாடு நாடா ஊர் ஊரா சொல்லி சொல்லி எவ்வளவு மாறி இருக்குன்னு பார்க்குற போது மகிழ்ச்சி வருவது சந்தேகம் தானே. அதனால் நல்லதன் மீது நாட்டம் இல்லை மக்களுக்கு. கவர்ச்சி மீது இருக்கிற நாட்டம் தர்மத்தின் மீது இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனைகள் சிக்கல் இல்லை என்பது கூட உங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் இந்த சமூகத்தில் நாமும் வாழ்ந்தாகணும். எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தனருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். வீடு பேர் என்ற தலைப்பில் இன்றைக்கு அருமையான விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாடம் அருள்நெறி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாடம் அருள்நெறி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாடம் அருள்நெறி தாரகேஸ்வரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி பாடுங்க. வேதாத்திரிய பாடல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா பிரம்மஞான கவி பாட்டுங்களா? பாடுங்க. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடிடுங்கம்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், மனவளம், பொருள்வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலையகம் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.